புது சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, சப்போஸ் மழை வருது, நம்ம புதுசாக நட்ட சாமந்தி செடி காலையில் வந்து பார்க்கும்போது மாடியில் சில டைமில் சாஞ்சிருக்கும். அதாவது சாய்வாக இருக்கும்போது ரொம்ப சாஞ்சிட்டு இருந்தால் செடி பாதிப்பாகும். அதாவது அது உடனே சாஞ்சு அப்படி இருந்ததுன்னா வாங்கும்போது அது பரவாயில்ல. நேற்று மழையில் 2 பக்கமும் 2 செடி, அந்த சைடு இந்த சைடு சாஞ்சிருந்தது. நான் மாடிக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு மேலே வரத்துக்கு. 2 செடியும் இது போல் சாஞ்சிருந்தது, அரண்டி இருந்தது பாருங்கள். நான் டக்குன்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம உடனே பார்த்த உடனே பேலன்ஸ் வச்சிடணும். அதுக்கப்புறம் கூட மெதுவாக ஸ்டிக்கு வச்சு கட்டலான்னு சொல்லிட்டு பாருங்கள். அது மண் எடுக்கிற கரண்டி தான் அது. அதனால் நம்ம போன கரண்டியெல்லாம் கூட நீங்கள் இது போல் மண்ணுக்கு சாயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் சாஞ்சிருந்தால் இது போல் ஏற்கனவே நம்ம வைக்கும்போதே நான் ஸ்டிக்கு வைக்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் வைக்க லேட் ஆகிடுச்சு, கட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தவுடனே உடனே ஸ்டிக்கு வச்சு கட்டிடுங்க. ஏன்னா எப்போ மழை வரும், எப்போ காற்றடிக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால ஏன்னா சாமந்தி செடி பிழைக்கிறதே கஷ்டம். புது சாமந்தி செடி சொல்கிறேன், அதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 பக்கமும் இப்போ 2 செடி இருந்ததுன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கு கொடுத்து கட்டி விட்டுவிடுங்க. நூலால், ஒயர்லேயோ இல்லை நூல்லையோ கட்டிட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஆட்டம் கொடுக்கக்கூடாது. புது சாமந்தி செடி நட்டுது கொஞ்ச நாள் ஆகுது பாருங்கள், நல்லா வளருது. இருந்தாலும் சாமந்தி நம்ம கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கணும். ஒரு பூ 2 பூவெல்லாம் மழைக்கு கீழே கொட்டிடுச்சு. அந்த பூவெல்லாம் கூட நான் எடுத்து வச்சுக்கலாம் சீடுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் நீங்கள் எடுத்து வச்சிடணும். மழை வந்து அந்த மழையிலே நனைஞ்சு அப்படிலாம் இந்த சீடு அழுகிடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே நீங்கள் பறிச்சிடுங்க. அப்போ தான் நல்லது. பறிச்சிட்டா பூ வந்து அடுத்த தளிர் போட்டுரும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது நல்லா காய வச்சுட்டு போட்டு பாருங்கள். நானும் போட்டு பார்க்குறேன். பாருங்கள், இந்த கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் நல்ல மெரூன்னு. இது வந்து இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது போல் கலர் சேஞ்ச் ஆனதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடணும். பாருங்கள், எல்லோ கலர் பாருங்கள். இந்த செடி வாங்கும்போதே இது வாங்கினது தான். ரொம்ப நாளாக அப்படியே தான் வச்சுருந்தேன். ஏன்னா சும்மா நடலை, லேட் ஆகிடுச்சு, நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது பாருங்கள். நல்லா மலருது, மொட்டைலாம் கூட பெருசாகுது. போன வாட்டி எல்லோ நான் வாங்கி வச்சுருந்தேன். என்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. நான் எனக்குன்ட்டு வச்சுருந்தது கேட்டாங்க, சரின்னு கொடுத்துட்டேன். ஆனால் திருப்பி நான் வாங்கியிருக்கிறேன் இந்த எல்லோ. நம்ம ஏற்கனவே நாட்டு சாமந்தி எல்லோ காமிச்சினேன், அது கூட அது வேறு எல்லோ, இது வேறு எல்லோ. இது போல் புது சாமந்தி வாங்கினா நீங்கள் நட்டதுக்கப்புறமா ஸ்டிக்கு வச்சு கட்டிட சொல்லிட்டேன். இது போல் கப்பில் அப்படியே வச்சுருந்து லேட் ஆகுதுன்னா நீங்கள் கடுகு பவுட்ரு, வெங்காயம் தோல் தண்ணி அப்படியே வச்சு ஊற்றிட்டு விட்டுடலாம். எப்போவுமே போல் வெயிலில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 2 டேஸோ 3 டேஸோ நிழலில் வச்சுட்டு வாங்கின செடி அப்படியே கப்பு கொண்டு வந்து வெயில் வச்சிடலாம். இது போல் தான் நான் இது கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தேன். கடுகு பவுடரெல்லாம் போட்டேன். அன்றைக்கி செடிக்கு போட்டேன் பாருங்கள், சாமந்திக்கு, ரோஸ்க்கெல்லாம். அது போல் நான் வந்து இந்த சாமந்தி செடிக்கும் போட்டு தண்ணி ஊற்றினேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போது இதெல்லாம் வந்து போனதெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நல்லது. காஞ்சி போன இலை, பழுத்து போன இலை எல்லாமே எடுத்துடணும், லீஃபெல்லாம். இல்லைன்னா செடிக்கு இந்த எனர்ஜியெல்லாம் இந்த இலைக்கு பக்கமே போயிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். லீஃபெல்லாம் கூட நம்ம எடுத்து விட்டுடணும். ரொம்ப பாதி காஞ்சி பாதி போயிட்டு அப்படி பாதி நல்லா இருந்து பாதி காஞ்சி அது போல் இருந்தால் லீஃபு நீங்கள் எடுத்து விட்டுணும். பாருங்கள், இது போல் க்ளீன் பண்ணி வைக்கணும் சாமந்தி செடி. இப்போ இது கூட லீஃப் வச்சா தான் நம்ம பார்க்கணும். இந்த மஞ்சள் வேறு சூப்பராக இருக்கு பாருங்கள். பூக்கடையில் இந்த சாமந்தி கூட விற்கும், சூப்பராக இருக்கு பாருங்கள். பொதுவாக சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஸ்டிக்கெல்லாம் வச்சு கட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக எருவெல்லாம் கொடுத்துக்கலாம். வாங்கின கப்பு வந்து வாங்கின செடி கப்பில் லேட் ஆகுதுன்னா அப்படியே கூட எரு கொடுத்துட்டு நீங்கள் வெயிலில் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 டேஸ் வரைக்கும் நிழலில் வச்சுட்டு முன்னாடி சொல்லிக்கலாம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அது போல் ஃபாலோ பண்ண. பாருங்கள், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸ்டிக்கு வைக்காமல் சாஞ்சிருந்தது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.